வணக்கம். கோயம்புத்தூர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். நாங்கள் கடந்த 27 வருஷமாக வர்ஜின் கோகோனட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர் செஞ்சிட்ருக்கிறோம். மேனுஃபேக்சரர் இந்தியா மட்டும் இல்லாமல் 48 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து, சில தவறான ஆட்கள் சில தவறான விஷயத்த சொல்லிடுறாங்க. ரோட்டரி செக்கு, மரச்செக்குள்ள ஆயில் தான் உடலுக்கு நல்லது, மற்ற ஆயிலெல்லாம் மோசம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. சூடு ஆகாத எந்த ஆயிலும் உடலுக்கு நல்லது தான். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அந்த ஆயிலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதாவது கெடுதல் இருந்ததா? இன்றைக்கி தான் ஏகப்பட்ட வியாதிகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம லக்ஷ்மியோட புது மாடல் மிஷின் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இன்றைக்கி கடலையை போட்டு ஆயில் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் என்னென்ன விதைகள்லேருந்து ஆயில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள், தேங்காய், மல்லாட்டை, நிலக்கடலைன்னு சொல்கிறேன்ல, மல்லாட்டை, கிரவுண்ட்நட், நிலக்கடலை. இது கருஞ்சீரகம். இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கடுகு, கருப்பு கடுகு, வேப்பங்கொட்டை, அப்புறம் பம்கின் சீடு, பூசணி விதை, சன்ஃப்ளவர், எள்ளு, ஆமணக்கு, பராமைஸ்னு ஒரு சீடு. இது யூஎஸில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. பராமைஸ், கோகோனட் டெசிகேட்டட் பவுடர், தேங்காய் பவுடர், அதுக்கப்புறம் கேஷ்யூ, முந்திரி பருப்பு, அதில் ஆயில் எடுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா புங்க மரத்து விதை. இதில் வேறு இலுப்பை, இப்படி எலுமிச்சை விதை, லெமன் விதை, இதெல்லாம் இதில் தான் ஆயில் எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த மிஷினில் நிலக்கடலை எவ்வளவு போடுறோம், எவ்வளவு ஆயில் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போது இந்த பாத்திரத்தை வெயிட் வைக்கிறோம். பாருங்கள், 900 கிராம் இருக்குது. காமிப்பா, பின்னாடி காமி. 900 கிராம் இருக்கா? 900 கிராம் இருக்குது. கடலையை வெயிட் போடுவோம். பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்னு. இதில் 11,380 இருக்குது. இந்த கடலையை போட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஆயில் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு 3 HP ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினு. இதில் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. அதாவது ஒரு 2 ஹீட் எலிமெண்ட் இருக்கும். அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் கட் ஆயிரும். ஆட்டோ கட் ஆஃப். இந்த மிஷினை ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி இருக்குது. ஆன் பண்ணுறோம். இந்த சுவிட்ச் இது ஆன். மிஷின் ரன் ஆயிடுச்சு. சவுண்டே இருக்காது. பாருங்கள், அதில் விதையை போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். பாருங்க, இந்த வழியாக ஆயில் வரும். இதில் புண்ணாக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். புண்ணாக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் வரும், பயப்பட தேவையில்லை. அவர் புண்ணாக்கு வர ஆரம்பிச்சுன்னா ஆயில் வர்றது நின்றும். பாருங்க, புண்ணாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, ஆயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த கவரை எடுத்துட்டு காட்டுறேன். இப்படி இந்த ஆயிலை காட்டுங்க. ஆயில் எப்படி வருது பாருங்க. இந்த கவரை போட்டுடலாம், மேலே தெரிக்கும்.
இந்த மிஷின் 3 ஹெச்பியோட ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இதில் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 40 கிலோவிலேருந்து 55 கிலோ வரைக்கும் போட முடியும், கடலையோட பதம் பொறுத்து. இந்த கடலையை வந்து நம்ம இந்த பதம் குவாலிட்டி செலக்ட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பதம், கடலை நல்லா காஞ்ச கடலையில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணி தண்ணி சேர்த்து தான் இந்த ஆயிலை பிழிஞ்சு எடுக்க முடியும். ஏன்னா அந்த அவுட்டரில் உள்ள ஸ்கின்னு அந்த கடலை மாவு சத்து வந்து அப்படியே மசங்கி வர்றதுக்கு தான் தண்ணி சேர்க்குறோம். அதே மாதிரி இந்த மிஷினில் இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது தேங்காய், எள்ளு, கடலை, கடுகு, சூரியகாந்தி, ஆமணக்கு, வேப்பங்கொட்டை, கருஞ்சீரகம், பாதாம்பருப்பு, முந்திரி பருப்பு, பூசணி விதை, எலுமிச்சை விதை, திராட்சை விதை, இப்படி 27 வகையான சீட்லேருந்து ஆயிலை பிழிஞ்சு எடுக்க முடியும். பாருங்கள், இது தேங்காயிலேருந்து இதே மாதிரி தான். கடலை கூட்டுங்க பாருங்கள், இதில் வந்து தேங்காய் புண்ணாக்கு, இப்படி புண்ணாக்கு வந்து இப்படி ட்ரையாக வந்துடும். பாருங்கள், இப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள், ஒரு 3 mm கனம் தான் இருக்கும் புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்கும், ஆயில் கண்டே இருக்காது. இது கடலை புண்ணாக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டைமுத்துன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமணக்கு, விளக்கெண்ணெய், அந்த புண்ணாக்கு இதில் எடுத்தது தான். அடுத்து வந்து இது எள்ளு பாருங்கள், எள்ளு புண்ணாக்கு பாருங்கள், எள்ளு புண்ணாக்கு, செசமி ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், செசமி ஆயில்னு சொல்கிறேன்ல, அதில் உள்ள புண்ணாக்கு. இப்படி நம்ம உணவுக்கு பயன்படுத்துறது, மருந்துக்கு பயன்படுத்துகிற விதைகள்லேருந்து அதிகமாக ஆயிலை பிழிஞ்சு எடுக்க முடியும். இந்த மிஷினில் ஒரே தடவையில் நீங்கள் பாருங்கள், கண்டினியூவாக கொட்டுறாங்க ஒரே தடவையில். இப்போ நிலக்கடலை போட்டார், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு விதை போடுறோம் அப்படின்னா அதோட புண்ணாக்கை கொஞ்சம் அப்ளை உள்ளே போட்டுட்டு அதெல்லாம் அடித்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மாற்றி வைக்கணும், ட்ரேயும் தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்த விதை என்ன புண்ணாக்கு போட்டோமோ அதே விதையை போட்டுக்கலாம். இது அப்படியே வேகமாக இறங்கிக்கிட்டு இருக்கும். இந்த கடலை முடிஞ்ச உடனே எவ்வளவு ஆயில் கண்டென்ட் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம்.